أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலம், நீர், காற்று மண்டலம் ஆகியவற்றை நமது உயிர் வாழ்வின் அடிப்படையாக ஆக்கியுள்ளான். அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தையும் ஏனைய அநேகமான உயிரினங்களையும் இந்த நீரிலும் இந்த தரையிலும் இந்த வளிமண்டலத்திலுமே வாழ வைத்திருக்கிறான். எனவே இந்த நிலம், இந்த நீர், இந்த காற்று மண்டலத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு, அதனுடைய வளங்களை வீணடிக்காமல் சரியான முறையில் பாவிக்கின்ற பொறுப்பு அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திடத்திலே ஒப்படைத்திருக்கிறான். நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலத்தையும் இந்த நீரையும் இந்த காற்று மண்டலத்தையும் நாங்கள் அழித்து விட்டோம் என்றால் அல்லது அதை பழுதாக்கி விட்டோம் என்றால் எங்களால் இன்னொரு காற்று மண்டலத்தை உருவாக்க முடியாது, எங்களால் இன்னொரு நீர் மண்டலத்தை உருவாக்க முடியாது, எங்களால் இந்த நிலம் போல் ஒரு நிலத்தையும் உருவாக்க முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற வளங்களை சரியான முறையில் பாவிப்பது இஸ்லாமியின் கடமையாக ஆகின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்லும்போது وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ
உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்தே ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். குல்ல ஷைஇன் ஹை அஃபலா யுமினூன். அவர்கள் விசுவாசிக்க வேண்டாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆயத்து எங்களுக்கு மிகவும் அடிப்படையான ஒரு செய்தியை சொல்லித் தருகிறது. என்ன? உயிர் வாழ்வுக்கு நீர் மிக மிக அவசியம் என்பதை இந்த வசனம் அழகாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை. உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் நீரிலிருந்தே படைத்தோம். அப்படி என்றால் இந்த உலகில் உயிர் வாழ்வதற்கு நீர் மிக மிக அவசியம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த கடந்த சில நாட்களில் நீர் எமது தேவையை விட அதிகமாக எங்களிடத்தில் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். காலை எடுத்து வைத்தால் நீரினுள் தான் கால் வைக்கின்ற நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. இந்த நீர்தான் எங்களது உயிர் நாடி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து காட்டிய முறைகளிலே நீரை பாதுகாப்பதை பற்றி பல்வேறு இடங்களிலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஒரு இடத்திலே சொன்னார்கள், இதஸ்தைகவ அஹதுக்கும், உங்களில் ஒருவர் கண் விழித்தெழுந்தால், மின் நௌமிஹி, அவருடைய தூக்கத்திலிருந்து அவர் கண் விழித்தெழுந்தால் அவருடைய கைகளை பாத்திரத்தில் விட வேண்டாம், பாத்திரத்தில் நுழைக்க வேண்டாம். எதுவரை? அவருடைய கைகளை 3 தடவைகள் கழுவும் வரை பாத்திரத்துக்குள் அவர் கைகளை நுழைக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு. ஏனென்றால் அவருக்கு தெரியாது இரவு அவருடைய கைகள் எங்கே தூங்கியன, எங்கே இருந்தன என்று அவருக்கு தெரியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவிலே தூக்கத்திலே கைகளால் என்னென்ன செய்தோம், எமது கைகள் எங்கெங்கே இருந்தது என்பது எங்களுக்கு தெரியாது என்ற ஒரே காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கையை கழுவாமல் பாத்திரத்துக்குள் கையை நுழைக்க வேண்டாம். அப்படி என்றால் உங்களுடைய கைகளை எங்கே வைத்திருந்தீர்கள் என்று தெரியாத நிலைமையிலே நீருக்குள்ளே கையை விட்டு நீரை அசுத்தப்படுத்தாதீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார். இது இன்னொரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் கட்டுப்பட்டு தேங்கி நிற்கின்ற தண்ணீருக்குள் சிறுநீர் கழிக்க வேண்டாம். ஒரு இடத்திலே ஒரு அளவு தண்ணீர் இருக்கிறது, அந்த இடத்திலே சிறுநீர் கழித்து அந்த நீரை மாசாக்க வேண்டாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டித் தருகிறார்கள். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை மிக சிக்கனமாக பாவிப்பதை பழக்கமாக கொண்டிருந்ததை நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். குறைந்த அளவு தண்ணீரால் வுது செய்வது, குறைந்த அளவு தண்ணீரால் குளிப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமையான ஒரு அம்சமாக இருந்ததை ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அது சர்வ சாதாரணமாக புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ்வை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால் அவர் நீரை விரயம் செய்வதையும் தடுத்தார்கள், அதேபோல் நீரை நாசம் செய்வதையும் நீரை அசுத்தப்படுத்துவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இன்று உலகிலே நீர் தட்டுப்பாடு என்பது ஒரு பாரிய பிரச்சனை. எமக்கு கூட இன்னும் 2 நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தால் குடிநீர் அசுத்தமாக கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு உருவாகிறது. மலேரியா,
கொலரா, டெங்கு போன்ற இன்னும் பல நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. எனவே நாம் எமது சூழலில் உள்ள நீரை சுத்தமாக பாவிப்பதையும் அதேபோல் கிடைக்கின்ற நீரை சிக்கனமாக பாவிப்பதையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் கடமையாக கருதி நாங்கள் செயல்பட வேண்டும். இது நீரை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அழகான வழிமுறை என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சாதாரணமாக வீடுகளிலே டேப் வசதிகளை செய்து வைத்திருக்கின்றோம். அதிலே நாங்கள் திறக்கும் போது எங்களிடத்திலே எந்த விதமான அளவையும் இல்லை. அதை திறந்துவிட்டால் அது மிக வேகமாக தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் உது செய்கிறோம். இதனால் தண்ணீர் விரயமாகிறது. அதேபோல பொருளாதாரம் விரயமாகிறது. நாங்கள் மாடிகள் கட்டுபவர்களையும் வீடுகளுக்கு பெயிண்ட் அடிப்பவர்களையும் பார்த்துக் கொண்டு ஏளனம் செய்து கொண்டு அவர்கள் வீண் விரயம் செய்கிறார்கள் என்று நாங்கள் அவர்களை ஏசி பேசிக் கொண்டு இங்கே தண்ணீரை நாங்களே வீண் விரயம் செய்து கொண்டோம். தண்ணீர் உயிர்களின் உயிர்நாடி என்பதை உணராமல் நாங்கள் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் தண்ணீரை அசுத்தப்படுத்துவதிலும் நாங்கள் கவனம் எடுப்பதில்லை. வீதியோரங்களிலே சிறுநீர் கழிப்பது, வீதியோரங்களிலே மலம் கழிப்பது, இது சுற்றுச்சூழலை மிகவும் அதிகமாக பாதிக்கிறது. அந்த காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வளி மண்டலத்தை பாதுகாப்பதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், செய்து காட்டுகிறார்கள். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் தும்மும் போது இருமும் போது எமது கைகளை நாங்கள் வைத்து எங்களது வாய்களை மூடுகிறோம். ஒரு துணியை வைத்தோ அல்லது ஒரு கைகளை வைத்தோ எந்த அளவுக்கு நாம் எமது எச்சிலை அல்லது எமது உமிழ்நீரை அல்லது எமது தும்மல் மூலமாக வெளியேறுகின்ற கழிவுகளை சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்காத முறையில் நாம் எத்தனை பேர் அதை தவிர்த்துக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் என்று சொல்லி நாங்கள் ஒரு பெரிய ஒரு பகுதியை தும்மி விடுகிறோம். எங்கே? இந்த காற்று மண்டலத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மும் போது என்ன செய்தார்கள்? தும்மும் போது அவரது கைகளால் தன்னுடைய வாயை மூடுகிறார்கள், அல்லது அவர்களுடைய ஒரு துணியால் தன்னுடைய வாயை மூடிக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதை மூடி தும்மலுடைய சத்தத்தையும் அடக்கிக் கொள்கிறார்கள் என்றுதான் அந்த ஹதீஸிலே வருகிறது. ஏனென்றால் சூழலை பாதிக்கின்ற விடயங்களில் சப்தமும் ஒன்று. நாம் எழுப்புகின்ற ஒலிகள், நமது கருவிகள் எழுப்புகின்ற ஒலிகள், இவையெல்லாம் சூழலை ஒரு வகையில் மாசடைய செய்து கொண்டே இருக்கின்றன. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தும்மலின் போது கூட தன்னுடைய சப்தத்தை தாழ்த்தி தன்னுடைய தும்மலிலிருந்து வெளியாகின்ற எச்சிலை உமிழ்நீரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளால் அல்லது ஒரு கைக்குட்டையால் தடுக்கக்கூடியவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது இந்த வளி மண்டலத்தை பாதுகாப்பதில் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அக்கறையை எடுத்து காட்டும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், உங்களில் ஒருவர் இதா காமத்திஸ் ஸாஅ, மறுமை நாள் நிகழ ஆரம்பித்து விட்டால் உங்களில் ஒருவருடைய கைகளிலே சிறியதொரு ஈச்சம் கண்டிருக்கிறது, அதை கியாம நாள் நடைபெற்று முடிவதற்குள் அதை நட்டுவிட முடியுமானால் அதை நட்டுவிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மில் எத்தனை பேர் மரங்களை நடுவதை பற்றி ஒரு நாளைக்கு சிந்திக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கையிலே ஒரு ஈச்ச மரம் இருக்கிறது, கையிலே ஒரு ஈச்சங்கன்று இருக்கிறது, கியாமத்து நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாமும்
நமது சுற்றம் முட்டம் உலகம் அத்தனையும் அழிய போகின்ற அந்த இறுதி கட்டத்திலே அதை நாட்டிவிட முடியுமாக இருந்தால் நாட்டி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். மர நடுகை என்பது எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். எங்களுக்கு தொழில் என்ன, எங்களுக்கு வேலை என்ன? மரம் அழிப்பதும் காடு அழிப்பதும் தான் எங்களுடைய வேலை. ஏன்? எங்களுக்கு அடுத்த உயிர் நாடி எங்களுடைய காற்று மண்டலம். இந்த காற்று மண்டலத்தை சுத்திகரிக்கின்ற தொழிலை இந்த அனாதையாக கிடக்கின்ற புட்பூண்டுகளும் எமது விவசாயமும் யாருக்கும் தெரியாமலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காடுகளும் தான் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றன. மரத்தை அழிப்பதென்பது எமது உயிரை நாங்களே கொஞ்சமாக அழித்துக் கொள்வதற்கு சமன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் நடக்கும் போதும் நாம் என்ன சொல்லுவோம்? கியாமத்து நாள் நடந்தால் கெதியா கெதியா களிமா சொல்லுங்கன்னு சொல்லுவோம். என்ன? ஈமானோடு மௌத்தாக வேண்டும். எனவே அவசரமாக அனைத்து வேலைகளை நிறுத்திவிட்டு அவசரமாக களிமா சொல்ல வேண்டும் என்று சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? உங்களுடைய கையிலே ஒரு சிறு மரம் இருந்தால் கியாமத் நாள், இது புகாரியிலே வருகின்ற ஹதீஸ், கியாமத் நாள் நடந்து கொண்டிருக்கும் போது அதை நாட்ட முடியுமாக நாட்டி விடுங்கள். நாம் என்ன சொல்லுவோம்? யாராவது அப்படி செய்தால் கியாமத்து நாள் வருது, எல்லாரும் தான் மௌத்தா போறாங்க, நீ தான் மௌத்தா போறாய், இது எப்ப முளைச்சு, இது எப்ப பொட்ட போடுற, எப்ப காய்க்கிற, எப்ப பூக்குற, எப்ப இதுல பழம் திங்கிற, உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்போம். என்ன? நாம் அழிந்து கொண்டிருக்கும் போது மரம் நடுவதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்துடைய தேவையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவே மரம் நடுவது, இந்த பூமியிலே மரம் நடுவது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஏவல், அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எங்களது வீடுகளில் எங்களால் எவ்வளவு ஏழுமோ நாங்கள் வீட்டு தோட்டங்களை செய்யலாம். கத்தரி, வண்டி, தக்காளி, வெங்காயம் எல்லாவற்றையும் நாங்கள் பூச்சட்டிகளுக்குள்ளே நாட்டலாம். பூச்சட்டிக்குள்ளே பூக்கன்றுகளை வைக்காவிட்டால் போலீஸ் வந்து பிடித்து விடுமா? நம்மளை பிடிக்க மாட்டார்கள். எனவே மரம் நடுவதன் மூலம் இந்த சூழலை பாதுகாப்பது நமது கடமை என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த வளிமண்டலத்தை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நான் சொல்வது இஸ்லாம் தான் மரம் நடச் சொன்னது. ரசூலுல்லாஹ் வேறொரு ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள், மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸர்அன், எந்த ஒரு முஸ்லிமும் ஒரு மரத்தை நட்டோ அல்லது ஒரு விவசாயத்தை செய்தோ, அந்த விவசாயத்தில் இருந்து பறவையோ கால்நடையோ மனிதனோ அதிலிருந்து சாப்பிட்டால் அது அவனுக்கு சதகாவாக ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் விவசாயம் செய்கிறோம், நெல் வயல்களை செய்கிறோம், அங்கே குருவியும் கிளியும் எங்களது நெல்லை கொத்தி கொத்தி கொள்ளையடிக்கின்றன. நாங்கள் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் நஷ்டவாளி அல்ல. நமது காவலையும் மீறி கிளிகளும் குருவிகளும் நெல்லை கொத்தி சென்றாலும் அது சதகா செய்த நன்மை கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவசாயத்தை மனிதர்கள், கால்நடைகள், கிளிகள், குருவிகள் சாப்பிட்டால் கூட நன்மை கிடைக்கும், அது சதகாவாக ஆகும். வேறொரு ஹதீஸிலே திருடன் திருடினாலும் சதகாவாக அமையும் என்று வந்திருக்கு. விவசாயத்தை திருடன் திருடி சாப்பிட்டாலும் சதகா என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு நமது சூழலை, நமது நீரை, நமது வளிமண்டலத்தை பாதுகாக்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது. அப்படி அதை செய்யாமல் போனால் நாம்
மனித சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உயிரின் ஆணி வேர்களை நாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வகை செல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அம்சங்களை புரிந்து நிலத்தையும் நீரையும் வளிமண்டலத்தையும் பாதுகாப்பதற்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்லாஹ்வுக்காக என்று நினைத்து அதை பாதுகாப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோமாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு தடவை கூறினார்கள், ஹம்மிருல் ஆனியா, உங்களுடைய பாத்திரங்களை மூடி வையுங்கள் என்று சொன்னார்கள். பாத்திரங்களை மூடி வையுங்கள் என்று சொன்னார்கள். பாத்திரங்களை மூட முடியாவிட்டால் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒரு கம்புத்துண்டையாவது ஒரு குச்சியையாவது பாத்திரத்திலே மூடிக்கு பதிலாக வையுங்கள் என்று சொன்னார்கள். தூங்கும் போது விளக்கை அணைத்து விட்டு படுங்கள் என்று சொன்னார்கள். விளக்கை எரிய விட்டு தூங்காமல் அதற்கு காரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த எலிகள் இந்த விளக்குகளை இழுத்து சென்று வீட்டாருடைய வீட்டை கொளுத்து விடலாம் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை நாங்கள் உற்று நோக்கி பார்த்தால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா வளங்களையும் பாதுகாப்பதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கண்காணிப்பாக இருந்திருக்கிறார்கள். இன்றைய கால சூழலை பொறுத்தவரையில் எங்களுக்கு விளக்கு எரிக்கின்ற சூழலும் விளக்கை எலிகள் இழுத்துச் சென்ற சூழலும் இல்லாவிட்டாலும் மின்சாரத்தை நாங்கள் அதிகமாக பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே மின்சாரம் எவ்வாறான விளைவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த மின்சாரத்துடைய பாதிப்பிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்குரிய வழிகளை நாங்கள் படிக்காமல் இருக்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே விளக்கை எரிய விட்டு தூங்காதீர்கள் என்று தடை செய்திருந்தால் வீட்டிலே நெருப்பு வீட்டை எரித்துவிடும் என்ற அச்சத்தால் அதை தடுத்திருந்தால் இந்த மின்சாரம் எமது வீட்டை எரித்துவிடக் கூடாது என்பதற்கான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நாம் எடுப்பது அது இஸ்லாமிய கடமையாகும். அதனால்தான் ஷரியாவுடைய பார்வையிலே நாங்கள் ஷார்ட் சர்க்கிட் அமைப்பது, வீடுகளிலே சரியான முறையில்லாமல் தவறான கனெக்ஷன்களை ஏற்படுத்துவது, சரியான முறையில்லாமல் கள்ளக்கரண்ட் எடுப்பது, அல்லது வீட்டிலே சரியான ஒரு சிஸ்டம் இல்லாமல் கனெக்ஷன்களை ஏற்படுத்துவது, அல்லது ஒரு ஆபத்தின் போது ட்ரிப் சுவிட்ச் வேலை செய்யாத பழுதான சுவிட்சுகளை ஃபியூஸ்களை போடாதிருப்பது, இது எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான செயல் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் ஒரு வீட்டிலே ஃபியூஸ் இல்லாமல் இருப்பது அந்த வீட்டிலே மின்சார விபத்துகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஒரு வீட்டிலே ட்ரிப் சுவிட்ச் இல்லாமல் இருப்பது அந்த வீட்டிலே மின்சார விபத்துகள் நடப்பதற்கு அது அதிகமாக வழிவகுக்கும். ஒரு வீட்டிலே ஒழுங்கான மின் சுற்று எலக்ட்ரிக் சர்க்கிட் இல்லாமல் இருப்பது அந்த வீட்டிலே
உள்ளவர்களுக்கும் உடைமைகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே the correct exact circuit, சரியான தெளிவான உண்மையான சட்டப்படியான மின்சார சுற்றுகள், மின்சார கருவிகள், மின்சார இந்த ஃபியூஸ்கள் இவையெல்லாம் பாவிப்பது, அந்த விளக்குகளை அணைத்து விட்டு தூங்குங்கள், எலிகள் உங்களுடைய வீட்டை எரித்துவிடக் கூடாது என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கும்போது இவையெல்லாம் செய்வது என்பது இஸ்லாமிய கடமையாக எங்களுக்கு தெரிய வரும். அதேபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இத்தகுல் லஆனைன், இரண்டு லஅனத்து செய்கின்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். லஅனத் என்ன தெரிந்தானே? சாபமிடும் கருவிகள். சாபமிடும் கருவிகள். யாருக்குத்தான் சாபம் விருப்பம்? நாம் ஆட்களை கண்டா கூட அவசரத்துக்கு அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்லி பழகுகிறோம். என்ன, நாங்க ஒரு தேவை வந்தா எனக்கு போய் லஅனத்து செய்யுங்க யாரிடமா அவள் கேட்போமா? இல்லை, எனக்காக துஆ செய்யுங்கள், எனக்கு சில கஷ்டங்கள் இருக்கின்றன, எனக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று தான் சொல்கிறோம். அப்படி துஆவின் பக்கம் தேவையுடைய நாம், எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இத்தகுல் லஆனைன், சாபம் செய்கின்ற இரண்டு அம்சங்களை அல்லது இருவரை பயந்து கொள்ளுங்கள். யார் என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களுடைய வழியிலே மலம் கழிப்பவர்களையும் மக்கள் ஒதுங்குகின்ற நிழல்களுக்கு கீழே மலம் கழிப்பவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு வகையான செயல்களும் தான் உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தார். ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் எது நடந்ததோ அதை அங்கே அடையாளப்படுத்தினார்கள். நான் மிக 2-3 நாட்களுக்கு முந்தித்தான் நான் பெங்களூரில் இருந்து வந்தேன். பெங்களூரிலே சிறுநீர் ரோட்டோரமாக ஆறாக ஓடும். இது பொய்யல்ல, மிகைப்படுத்தல் அல்ல. எந்த வெட்கம், எந்த நாணம், எந்த ஒரு ஹயாவும் இல்லாமல் பாதையோரத்திலே சிறுநீர் கழிப்பார்கள். எங்களுடைய செருப்பை சிறுநீரில் வைத்து வைத்து நடக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் அங்கே இருக்கிறது. கொழும்பு பருவாயில்லை. இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிமுறையை சொல்லித் தந்ததுக்கு மூக்கை பிடித்துக் கொண்டுதான் வீதிகளிலே செல்ல வேண்டிய நிலைமை அங்கே இருக்கிறது. நாம் இதிலிருந்து படிக்க வேண்டும், இதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழலை சுத்தமாக வைத்திருப்பதை ரசூலுல்லாஹ் கடுமையாக வலியுறுத்தினார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி பேணினார்கள் என்பதை பார்த்தால், கான இதா ذهب مذهبا ابعد, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதாவது அவர்களுக்கு மனசலம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் இதா ذهب مذهبا ابعد, மிக தொலைவுக்கு செல்வார்கள். கொஞ்சம் சஹாபாக்களோட இருக்கும், நாம மலம் கழிக்கணும் சொன்னால் ரசூலுல்லாஹ் ரொம்ப தூரம் செல்வார்கள். ஏன்? மக்கள் வாழுகின்ற, மக்கள் ஒன்று கூடுகின்ற, மக்கள் நடமாடுகின்ற பிரதேசங்களை அசுத்தப்படுத்துவது அது இஸ்லாம் அல்ல. அப்ப நாங்க எங்களை அனைத்து குப்பைகளையும் எடுத்து வந்து ரோட்டிலே கொட்டுவது இஸ்லாமா? அவிந்த புழுத்த குப்பைகளை கொண்டு வந்து வீதியிலே கொட்டிவிட்டு செல்வது அல்லது நாய்கள் கிளறுவதற்கு விடுவது இஸ்லாமா? இன்றைக்கு சட்டத்தை போட்டு கொழும்பிலே கட்டுப்படுத்தி விட்டார்கள். ஊத்தையை அங்கே போட்டால் அதற்கு ஃபைன். இஸ்லாம் ஃபைனை சொல்லித் தரவில்லை. இஸ்லாம் அழகிய ஒரு கலாச்சாரத்தை, அழகிய ஒரு நடைமுறையை சொல்லித் தருகிறது. பொதுமக்களுடைய சுவாசத்திற்கும் பொதுமக்களுடைய பார்வைக்கும் விருப்பமில்லாத விடயங்களை அப்புறப்படுத்துவதை இஸ்லாம் அழகாக சொல்லித்தருது. யாருக்கும் விருப்பமில்லை, யாரும் கழித்து விட்டு போயிருக்கின்ற அம்சங்களை பார்த்து ரசிப்பதற்கு யாருக்கும் விருப்பமில்லை, அதை நாம் பார்ப்பதற்கு விரும்புவதும் இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லித் தருகிறார்கள்? நீங்கள் மலசலம் கழிப்பதை எங்கே தவிர்த்து கொள்ளுங்கள்? மக்களுடைய வீதிகளிலே அது செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். மக்கள் ஒன்று கூடுகின்ற நிழல்களிலே
அவர்களுடைய நிழல்களிலே நீங்கள் அதை தவிந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எமது சூழலை சுத்தமாக வைத்திருப்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. எனவே வீதிகளில் குப்பைகளை போடுவது, வீதிகளில் காரல்களை உமிழ்வது, அல்லது பள்ளிவாசல்களில் ஓரங்களில் அங்கே இங்கே கண்ட மாதிரி உமிழ்வதெல்லாம் இஸ்லாம் நல்ல அம்சமாக கருதவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், "உரலத் அலைய அமாலு உம்மத்தி", என்னுடைய உம்மத்துடைய செயல்கள் எனக்கு காண்பிக்கப்பட்டன, எடுத்து எனக்கு காண்பிக்கப்பட்டன. அதிலே நான் மிக அழகான ஒரு செயலாக புதைக்கப்படுகின்ற உமிழ்நீரை கண்டேன். அப்போ உமிழ்நீர் காரல் என்பது புதைக்கப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? இன்றைக்கு உமிழ் காரல் என்பது சூழலை மாசுபடுத்துகின்ற மிக முக்கியமான ஆயுதங்களில் ஒன்று. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அந்த என்னுடைய உம்மத்திலே சிறந்த அமல்களில் ஒன்றாக எதை காண்கிறேன்? எதை? புதைக்கப்படுகின்ற காரலை, அந்த காரல் புதைக்கப்படுவதை நான் மிகச் சிறந்த அமல்களில் ஒன்றாக எனக்கு காட்டப்பட்டது. அதேபோல் புதைக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு காரல் மிக அசிங்கமான ஒரு செயலாக எனக்கு காட்டப்பட்டது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எங்கே துப்புகின்றோம், எங்கே உமிழ்கின்றோம் என்ற சிந்தனையே எங்களுக்கு இல்லை. நாங்கள் இடது பக்கமா வலது பக்கமா, வீதியோரமா நடுரோட்டா, எதுவுமே இல்லை. பின்னால ஆள் வருகிறதா இல்லையா? வீதியிலே போகும்போது ஜன்னலை திறந்து ஒரு தடவை உமிழ்ந்து விடுகிறார்கள். பக்கத்தால நாங்கள் போறோம், நல்ல அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வைசர் போட்டுக்கொண்டு போறோம். அப்படி இல்லை என்றால் ஒன்று எங்களோட உச்சன் தலையில, அல்லது சும்மா கொஞ்சம் தொண்டமாயிட்டு போனா எங்களோட வாய்க்குள்ள. நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்குது. முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற வேறுபாடில் நாம் இதை செய்கிறோம். எனவே எங்களுக்கு காரல் ஏற்பட்டால் அதை உமிழ்வதற்கு, அதை சரியாக உமிழ்ந்து அதை சரியான ஒரு இடத்திலே புதைப்பதற்கு, அதை டிஸ்போஸ் பண்ணுவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்பதும் அதுவும் இஸ்லாம் தான். எனவே எங்களுடைய செயல்பாடுகளை தொழுகைக்குள்ளும் நோன்புக்குள்ளும் ஜகாத்துக்குள்ளும் சுருக்கிக் கொள்ளாமல் எமது சூழலை பாதுகாப்பது, எமது குடிநீரை சுத்தமாக வைத்திருப்பது, எமது வளிமண்டலத்தை சுத்தமாக வைத்திருப்பது, எமது நிலத்தை சுத்தமாக வைத்திருப்பது, இவை எல்லாவற்றையும் இஸ்லாமாக கருதி, இஸ்லாமிய ஒரு விழுமியமாக அதை நாங்கள் கருதி இந்த நிலத்தையும் இந்த நீரையும் இந்த வளிமண்டலத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பாக நாங்கள் பாதுகாத்துவமாக இருந்தால் எமது ஏனைய செலவுகளை கூட பொருளாதார சிக்கல்கள் என்று நாங்கள் மீண்டு விடலாம். நாங்கள் நீரை சுத்தமாக பாவித்தால் நோய்களில் இருந்து பாதுகாக்கலாம். நீரை நாங்கள் சுத்தமாக வைத்திருந்தால் நீரை சுத்தமாக்குகின்ற செலவு குறைந்துவிடும். அதேபோல் வளிமண்டலத்தை சுத்தமாக வைத்திருந்தால், வளிமண்டலத்தை நாங்கள் தூசற்ற ஒரு வளிமண்டலமாக, கிருமிகளற்ற நோய் கிருமிகளற்ற ஒரு வளிமண்டலமாக நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுவோமாக இருந்தால் அது எங்களுடைய மருத்துவ செலவினங்களையும் எமர்ஜென்சி அட்மிஷன்ஸையும் அது எங்களுக்கு குறைக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன 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 நிஅமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கின்றானோ அத்தனையை பற்றியும் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. அந்த நாளிலே அங்கே உங்களுக்கு ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த நிலமும் இந்த நீரும் இந்த காற்றும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற நியமத்துகள், அவை பற்றி நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே சன்னிதானத்திலே விசாரிக்கப்படுவோம் என்ற அந்த உண்மையை நாங்கள் நினைத்து எமது சூழலை சுத்தமாக வைத்து அந்த சுத்தத்தின் மூலம் அல்லாஹ்விடத்திலே கூலியையும் அவனுடைய அருளையும் அவனுடைய சொர்க்கத்தையும் பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.